ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட லிட்டர் நம்ம இன்றைக்கி ஸ்கின் கேரும் ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறேன். இதோட இன்றைக்கி 5வது வீடியோ ஹேர் கேர் பேக் வீடியோ போடுறேன். உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் யூஸ் பண்ணி தான் அந்த பேக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஆலிவேரா ஜெல்லு, அப்புறம் சின்ன வெங்காயம் 2, முட்டை 1, வெந்தயம் சைட் பை சைடாக ஊறிட்டு இருக்குது. அதை நான் காலைல தான் ஊற வச்சேன். நீங்கள் இன்றைக்கி தேய்க்கிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா பொசுன்னு நிறையா வரும். இது இப்போ நார்மலாக தான் நான் ஊற வச்சுருக்கேன். இது என்னென்னா, செம்பருத்தி பூவும் சரி, செம்பருத்தி இலையும் சரி, நம்மளோட ஹேர் ஷைனிங்காக பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுக்கும். அப்போ முடியுமே நல்லா வளரும். வேர் பகுதியில் நம்ம நல்லா அப்ளை பண்ணாவே செம்மையாக வளரும். இது நம்ம ரெடி பண்ணலாமா? இது ரெண்டுத்தையுமே செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அதோட இதழ்கள் எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். அந்த பூவில் நடுப்புற இருக்குல்ல, அது முட்டை இது எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். அப்புறம் நான் ஜெல் எங்கள் வீட்டிலே பறித்தேன். அதை தான் நான் அப்ளை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அப்படி ஜெல் இயற்கையாக கிடைக்கலைன்னா நீங்கள் கடையில் கூட இதுக்கு இருக்குது, அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் நான் வெட்டி 4 பகுதியாக வெட்டி ஒரு சின்ன வெங்காயம் உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயமும் போட்டாச்சு, ஆலிவா ஜெல்லு எல்லாமே போட்டாச்சு. நான் இன்னொரு மெயினான ஒரு பொருள் இதை போட்டிருக்கேன். என்னென்னா, வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த கஞ்சி தண்ணி தான் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது அரைச்சாச்சு, வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. இது அரைச்சதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு, இதில் இன்னொரு பொருளை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். நான் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு உண்மையாகவே ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சிம்பிளாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா ஹேருக்கு? இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் நேற்றுக்கு நான் எண்ணெய் வச்சுட்டேன். எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணெய் தடவிங்களோ அதை யூஸ் பண்ணி தடவிக்கோங்க. நான் நார்மலாக கோகோனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவேன். அதில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நான் செக்கில் வாங்கி தான் தடவுவேன். 2 வகுடு எடுத்து பிரித்து சிக்கு இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் தலையெல்லாம் பேயெல்லாம் சீவினேன்னா சரி சொல்லிட்டு தான் பண்ணது. சம்மருக்கு இந்த பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஹேர் பேக்கும் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் விலாகாக. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சோத்துக்கத்தாலையும் சரி, சின்ன வெங்காயமும் சரி. சின்ன வெங்காயம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேபி ஹேர் வளர்றதுலாம் கொஞ்சம் உண்மையாலுமே யூஸ் ஆகும். அது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சோத்துக்கத்தாழை எதுக்குன்னா, நம்ம தலை குளிர்ச்சியாக இருக்கும், வறட்சி தன்மை கொடுக்காது. அதுக்காக தான் அந்த சோத்துக்கத்தாழை அப்ளை பண்ணுறது. இன்னொருமே நம்ம முடி ஷைட்டிங்காக வச்சுருக்கோம், ஷைனிங்காகவும் இருக்குது, ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி நம்ம ஹேர் இருக்கும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறது. அழகாக என்ன பண்ணுறீங்க, வேரில் படுற மாதிரி நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். நான் ஒன் சைடு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அதை நெக்ஸ்ட் சைடு அப்ளை பண்ணுறேன். அழகாக 2ஆக பிரிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இப்படி தான் நானே தான் ரெடி பண்ணி நானே தான் இது பண்ணி அரைச்சி தலையில் தேய்ச்சிப்பேன். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நானே தான் பண்ணுவேன். நம்மளோட ஹேர் பேக் வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா வியூஸ்லாம் போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவுமே முக்கியம். கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போதுக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ போட்டிருக்கேன். 200 வீடியோவுக்கு இப்போ தான் 370 சப்ஸ்கிரைபரே வந்திருக்காங்க. எனக்கு 1K எப்போ பார்ப்பேன்னு ஒரு ஆசையாக இருக்குது. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே இருக்கலாமா? இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வேரில் படுற மாதிரி இது 1 ஹவர் வச்சுக்கோங்க. நல்லா இதுவே காஞ்சு போனதுக்கு நமக்கே ஒரு மாதிரி ட்ரையான ஒரு தலை இறுக்கமாக இருக்கும். அப்போ நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கையில் ஷாம்பு எடுத்தோடனே தலையில் தைக்கிறதோ ஒரு பவுலில் அதை கரைச்சி அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஷாம்பு ஏதாவது ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஷாம்பு நிறையா தேய்க்காதீங்க. நல்லா தலையை வாஷ் பண்ணாலே பாதி எண்ணெய் இதுலேயே போயிடும்.
போனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஷாம்பு வந்து அப்ளை பண்ணாலே போதும். மறுநாள் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா என்றைக்கு எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நம்ம போடுற வந்து ஹேர் பேக் வந்து வீணாக போயிடும். வேஸ்ட், நம்ம யூஸே கிடையாது போடுறது. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம வீடியோஸ்லாம். நான் வந்து ஹேர் பேக் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ இருக்குது. நான் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து வீடியோ போடுவேன். என் தம்பிங்க வந்து உள்ளே உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அதை காதில் வாங்கிட்டு நான் சிரிச்சிகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். பேய் மாரி உட்காந்துருக்கேன்னு சொல்லி சிரிச்சிகிட்டு இருந்தான். அதுக்காக தான் சிரித்தேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. வந்து இப்போ வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னா எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கின் கேர் பார்க்கலாமா? ஸ்கின் கேருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் உள்ள இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது கடலை மாவு கொஞ்சமாக வந்து நான் ஜெல்லு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இட்லி மாவை தான் நான் அப்ளை பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உளுந்து இருக்குது, இன்னொன்று வந்து அரிசி இருக்குது, பச்சரிசி, ரேஷன் அரிசி, ஏதோ ஒரு அரிசி இருக்கும். இன்னொன்று வந்து வெந்தயம் இதுலேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்பவே நம்மள வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கவே விடாது. அதுக்காக தான் வந்து நம்ம 3 பொருளை யூஸ் பண்ணுறது. 3 இருக்குது, ஒரே தாரம் யூஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. இன்னொன்று வந்து புளிப்புத்தன்மை வந்து அதுக்கு அதிகம் உண்டு. நம்மளோட ஸ்கின்னில் வந்து கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து நல்லா கிளியர் பண்ணும். கடல மாவுமே அப்படி தான். நம்ம ஸ்கின்னு வந்து கழுத்து பகுதியிலலாம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதனால அப்ளை பண்ணால் போயிடும். சோத்துக்கத்தில் நம்ம ஃபேஸ் வந்து ட்ரையாகவே ஆக்காது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. அதுக்காக தான் அப்ளை பண்ணுறது. நான் கண்ணாபின்னா அப்ளை பண்ணியிருக்கேன், குளிக்க தான் போகிறேங்கிறனால. நீங்களும் என்ன மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. மீதம் இருந்துச்சுன்னா கை காலுக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேர்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ரிமூவ் ஆகும், ஓரளவு ரிமூவ் ஆகும். அப்ளை பண்ணுங்க, சூப்பராக அப்ளை பண்ணுங்க. வாங்க இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு அசிங்கமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆலிவ் ஆயில் ஜெல்லு வந்து போட்டிருக்கா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் போடுற எல்லா வீடியோவுமே வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் பண்ணுவேன். இது வந்து எக்ஸ்ட்ராலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் வந்து காட்டியிருப்பேன். நான் என்னோடய ஒவ்வொரு ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வீட்டில் உள்ள ஒரு பொருளை வச்சு தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கழுத்துக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம குளிச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிறதுக்கு முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஃபீல் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா, அப்போ வந்து நம்ம குளிக்கும் போது நல்லா இருக்கும். குளிச்சதுக்கப்புறம் செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும். அப்படியே கூலாக இருக்கும், உடம்பே நல்லாவே இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் இருக்கோம். 3 பேரில் அக்கா, தங்கச்சி, நான். 3 பேரில் வந்து இதுலேருந்து ஓவர் பிளாக்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் வந்து கருப்பாக இருப்பேன். நான் அப்பா மாதிரி இருப்பேன். கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன். அதனால் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது மூஞ்சிக்கு அப்ளை பண்ணி ஏதாவது மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து போடவே மாட்டேன். எனக்கு ஆனால் எல்லா ஹேர் பேக்கும் சரி, ஸ்கின் கேரும் சரி, எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். நான் யூடியூப்லேயோ இல்லை யூடியூப்பில் பார்ப்பேன், இல்லைன்னா நானே ஓனாக ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்கணுன்னு நினப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா செய்யும்னு நினப்பேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கருப்பாக இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வளர 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 தான் நம்ம வந்து கலராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணியிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து இந்த கலருக்குனாலவே நான் அசிங்கப்பட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸு என்ன இப்படி இருக்குது, இந்த உன் கலருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போடு, ஏன் இப்படி போட்டிருக்கு, இப்படிலாம் என்ன நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க. கருப்பாக இருந்தால் கலருக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடணுமா, அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. எனக்கு பிடிச்சிருது ஏதோ அதை தானே நான் போட முடியும். நிறைய ஃபங்க்ஷனில் நான் அவமானப்பட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக போக இப்போ தான் அந்த ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறத உங்களுக்கும் அப்படியே ரெகுலராக உங்களுக்கும் வந்து நான் அந்த அப்டேட் பண்ணி தான் நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கள. செயற்கை எதுக்குமே தேவையில்லை, இயற்கையாக இருந்தால் நல்லது தானே. என் தம்பி வந்து இடையிலேருந்து பேசிகிட்டு இருக்கான், சித்தப்பா பையன். டிபி என்னமோ எனக்கு காட்டலன்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். பொம்மைலாம் வச்சுருக்கேன், நீ பார்த்தியான்னு கேட்குறான். கொஞ்சம் வீடியோ வந்து அசிங்கமாக தான் இருக்கும், கையில் காலெலாம் தடவிட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தானே. இருக்கிற எல்லாத்தையும் கை கால் எல்லாத்துக்கும் தடவியாச்சு. இது நல்லாவே இருக்கும். இட்லி மாவில் கலந்துருக்கலாம், நல்லாவே இருக்கும். நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஜெல்லு கடல மாவு இல்லைன்னா கூட நீங்கள் நார்மலாக இட்லி மாவு இருக்குல்ல, அதுவே நார்மலாக குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் தேய்ச்சிங்கனாவே நல்லாயிருக்கும்.
குளிச்சுட்டு என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்போது ஸ்கின்னு ஹேர் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து நான் குளிச்சிட்டேன். குளித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள். நான் வந்து ஃபில்ட்ரு போட்ட கேமராலாம் எதுவுமே பண்ணல. நார்மலான ஒரு கேமராவில் தான் நான் காட்டுறேன். என்னோடய ஸ்கின்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் கழுத்தில் வந்து கருப்பாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் ஓரளவு வந்து மாறி இருக்குது. மூக்கிலலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குது. இப்போ அப்படியே குளித்து முடிச்சாச்சா அப்படியே வந்து ஒரு நார்மலாக ஒரு மேக்கப் மட்டும் பண்ணிவிடும். ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டை வச்சுட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு நைட்டு தூங்குறது தானே, லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு நம்ம மேக்கப் வந்து ஓவர். எப்போவுமே லிப்ஸ்டிக் வந்து நான் போட்டுருவேன். அப்பயே சின்ன பிள்ளை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் வந்து போடுவேன். சந்தனத்தை வச்சு நம்ம மேக்கப் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹேர் வந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. குளித்து முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். நான் ஒரு தடவை பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலக்கா அப்படிலாம் வந்து யாரும் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு தடவை மட்டும் பண்ணால் போதாது. இது வந்து நம்ம வந்து எப்படியும் ஒரு மாதத்துல வந்து ஒரு 4 டைம் 5 டைம் பண்ணால் தான் நமக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து முட்டையும் வெங்காயமும் இருக்கிறனால கண்டிப்பாகவுமே ரிசல்ட்டு ஹேர் வந்து வளரும். 1 டைம் மட்டும் பண்ணாலும் ஒரு 4 டைம் வந்து குளித்து பாருங்கள். எனக்கு இன்னும் தலை வந்து காயலைங்கிறனால தான் ஒரு மாதிரி இருக்குது. காஞ்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும். முன்னாடி ஃப்ரண்ட் பேக்லலாம் நான் ஹேர் வந்து கட் பண்ணி விட்டேன். எப்படி இருக்கேன் ஹேர் சொல்லுங்கள், அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னோடய ஸ்டைல் முடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், கிளிப் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக முடிச்சிடலாமா வீடியோவை. இப்போ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். வணக்கம்.